நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் மறுபடியும் ஒரு விஷய ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி இந்த 2026 ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த புத்தாண்டிலே என்னுடைய சார்பிலே ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48 அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 48 அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனானவர். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆம், கடந்த 2 வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மை காத்தார். இன்றைக்கு இந்த புதிய வருடத்தில் இந்நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அந்த 16வது வசனத்தை வாசிங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படி இந்த சபையின் விசுவாச மக்கள், சபையின் மூப்பர்கள், பகுதி நேர ஊழியர்கள், முழு நேர ஊழியர்கள், தேவ மனிதர்கள், அப்போஸ்தலர்கள், சபை ஸ்தல போதகர் அம்மா, சிறியோர் பெரியோர் அனைவரும் இந்த தேவ வசனத்தின்படி கர்த்தர் உங்களை இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோமா? இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தைக்குள் போவதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு சாட்சியை உங்களுக்கு சொல்லி அந்த சாட்சிக்கு சில நன்றிகளை செலுத்த விரும்புகிறேன். கடந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பழைய வருட புதிய வருட ஆராதனையில் கர்த்தருடைய கிருபையினால் நான் வந்து கலந்து கொண்டேன். எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ எதிர்பாராத விதத்தில் திடீரென்று சொல்லி அருமையான பாஸ்டர் அவர்கள் தன்னுடைய மேலே இருந்த அந்த கோட் எடுத்து எனக்கு போட்டார்கள். பொறாமப்படாமல் ஆமி சொல்லுங்க. அவருடைய அந்த புது கோட்டையை எடுத்து என் மேல் போட்டார்கள். அதை நான் சந்தோஷமாக உடனே ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு சில தேவ வார்த்தைகளை சொன்னேன். சில தேவ வார்த்தைகளை சொன்னேன். ஒரு ஊழியக்காரர், அதுவும் ஒரு ஆசாரியர், தன்னுடைய மேல் அங்கியை கலற்றி இன்னொரு சுவிசேஷகனுக்கு அணிவிக்கிறார் என்று சொன்னால் இதில் ஒரு பெரிய தேவ திட்டம் இல்லாமல் அப்படி நடக்காது. அதனால நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். இந்த கோட் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய நன்மை நடக்க போகுது என்று சொல்லி இங்கே சொல்லி தான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எப்படி அந்த போதகர் அவர்கள் அந்த புது கோட்டை எனக்கு போட்ட பிறகு அதை ஜெபித்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேனோ, அதே போல் அந்த போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். பொறாமப்படாமல் கைகளை தட்டுங்களேன், நல்ல கை தட்டுங்களேன். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இங்கிருந்து ஆண்டோடைய கூட்டத்தை முடித்து நான் புறப்பட்டு காரில் நேராக புது வருஷம் முடிஞ்ச உடனே திருச்சிக்கு போனேன். அங்கே போனால் கிட்டத்தட்ட 27-28 வருஷமாக என்னோடு தொடர்பே இல்லாத, என்னை எந்த விதத்தில் வந்து பார்க்காத, என்னை நேசிக்காத என்னுடைய மூத்த சகோதரி, அவங்க தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துலேயும் மூத்தவங்க. அவங்கள ஆண்டோடைய கிருபைனா 1ஆம் தேதி அதிகாலையில் சோத்திரம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து முதல் பார்த்தேன். ஆண்டோடைய கிருபையினால இந்த 1ஆம் தேதி சாட்சிக்கு பின்பு என் மூத்த சகோதரியை 28 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார்.
அல்லேலூயா. அப்புறம் அவங்கள அங்கேயே அப்படியே காரில் ஏற்றிக்கிட்டு மறுநாள் பகலில் புறப்பட்டு நேராக திருப்பூருக்கு போனேன். திருப்பூரில் என்னோட மூத்த சகோதரர், அவர் பாபுராவ், மூத்த சகோதரி பேர் கிருஷ்ணவேணி, மூத்த சகோதரி பேர் பாபுராவ். அவர் சுதந்திரம், அவர் கிட்டத்தட்ட ஒரு 26 வருடங்கள் என்னோடு கூட எந்த தொடர்பும் கிடையாது. அவர்கள் தொலைபேசி மூலமோ பேசுவதோ வருவதோ பார்ப்பதோ அல்ல நான் போனால் ஏற்றுக்கொள்வதோ கிடையாது. ஆனால் பெரிய ஒரு அற்புத ஆச்சரியம் என்னன்னா, இங்கே வந்து அந்த புது வருட ஆராதனை முடிச்சுட்டு போன பின்பு அவர்களுடைய தொலைபேசி அழைப்பு வந்தது. நீ எப்படியாவது வரணும் என்று அழைத்தார்கள். 2ஆம் தேதி 3ஆம் தேதி என்று நினைக்கிறேன். அங்கே திருப்பூர் போனாக்கா கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணனை பார்த்தேன், அண்ணியை பார்த்தேன், அண்ணனுடைய 2 பெண் பிள்ளைகளை பார்த்தேன், 2 மருமக்கப்பாரை பார்த்தேன், 3 பேர பிள்ளைகளை பார்த்தேன். அவங்க எல்லாருமே நான் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு பிரமித்து எல்லாரும் வந்து கூடிட்டாங்க. கூடி எல்லாம் கட்டி பிடித்து அழுது கண்ணீர் சிந்தி ஒருவருக்கு ஒரு முத்தமிட்டு கிட்டத்தட்ட இந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் என் குடும்பத்தில் ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணனை, அக்கா, அண்ணன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் ஒன்றாய் கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. அதோடு நிற்கல, கர்த்தர் நல்லவன். அப்புறம் அந்த குடும்பங்கள் அவங்கெல்லாம் அண்ணன் மட்டும் ரட்சிக்கப்பட்டவர், மற்றவர் அதிகமாக ரட்சிக்கப்படாதவர்கள். அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை சொல்லி இங்கே பாஸ்டர் உங்களுக்கு புது வருஷத்துக்கு எப்படி நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கார். இப்போ சாயங்காலமும் இருக்குது, எப்படி கொடுத்துட்டே இருக்காரோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து, பரிசு கொடுத்து, அன்பு பாராட்டி, பெரிய பெரிய ஹோட்டலில் கூட்டு போய் அவங்களை உட்கார வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு 2 நாள் அங்கே இருந்து அவங்க எல்லாருமே லீவு போட்டு கூடவே இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. கர்த்தர் இந்த நம்முடைய ட்ரினிட்டி அந்த அசெம்பிளி ஆஃப் காட் சர்ச்சில் புது வருஷ கூட்டத்தை முடிச்சுட்டு போன பின்பு இவ்வளோ பெரிய ஒரு ஐக்கியத்தை, நல்ல குடும்ப உறவை கொடுத்தார். அதற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். அதோடு முடியல, அப்புறம் அந்த அபிஷேகம் கிரியை செய்து கொண்டே இருந்தது. எந்த அபிஷேகம்? கோட்டபிஷேகம். அல்லேலூயா. கோட்டபிஷேகம் கிரியை செஞ்சுட்டே இருந்தது. நிறைய ஊழியங்களிலே கிரியை செய்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி பிறந்த நாள். என் வாழ்க்கையில் நான் விசேஷித்த விதமாக பிறந்த நாள் கொண்டாடினது கிடையாது. பொதுவாக என் பிள்ளைகள் 2 பேருக்குமே இளைய மகனுக்கு டிசம்பர் 14ஆம் தேதி பிறந்த நாள். மூத்த மகனுக்கு இங்கே வந்திருக்கிறார் பாஸ்டர், அவருக்கு 22ஆம் தேதி. அதனால நாங்கள் டிசம்பர் மாதம் அந்த 10ஆம் தேதி வீடு முழுக்க அலங்கரித்து சீரியல் போட்டு நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அப்படி பிள்ளைகளுக்கு தான் பண்ணியிருக்கிறேன், எனக்கு பண்ணது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு தேவன் நடத்துதல் வந்தது. அதனால இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நம்ம பிறந்த நாள் இங்கே வைக்கக்கூடாது, திருப்பூரில் வைக்கலான்னு சொல்லி ஆண்டோட கிருபையினால் பண்ணோம். அது சாதாரணமாக ஒரு பிறந்த நாள் அல்ல, கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு பெரிய அளவில் சோதர மண்டபம் எடுத்து அங்கே நிறைய விசேஷ நிகழ்ச்சிகள் நடத்தி பெரிய கேக் வெட்டி பெரிய பெரிய பரிசு பொருட்கள் கொடுத்து, பொதுவாக பிறந்த நாளுக்கு வந்தால் வர்றவங்க தான் பிறந்த பிள்ளைக்கு பரிசு கொடுப்பாங்க. ஆனால் அன்னைக்கு பிறந்த நாளில் நம்ம ஊழியத்து சார்பாக நான் எல்லாருக்கும் பரிசு கொடுத்தேன். பெரிய பெரிய பையா கொடுத்து அனுப்பினேன். எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பார்பிக்யூ நேஷன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் ஃபுல் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து ஒருத்தருக்கு 36 விதமான ஐட்டம்ஸ், தட்டு பறக்குது, 36 விதமான மெனு லிஸ்ட் உள்ள ஒரு ரிச் ஃபுட்டு. அதில் வந்து நிறைய பேர் அதில் பார்த்தது கிடையாது, அது கேட்டது கிடையாது, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஆனால் எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் அவ்வளோ பேருக்கும் அங்கே நேராக அந்த பார்பிக்யூ நேஷனுக்கே கூட்டு போய் அங்கே உட்கார வச்சு வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்வீட்டு, க்ரீமு, என்னென்னமோ நிறையா எல்லாம் கொடுத்து கடைசியில் விதவிதமான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வச்சு ஒரே மகிழ்ச்சியும் பெரிய ஆர்ப்பரிப்புமாய் மாறினது. இப்படி அந்த கோட்டுடைய அபிஷேகம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிரியை செஞ்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதோடு முடிஞ்சிருச்சா? கோட்டு முடியலை. அப்புறம் கர்த்தர் நல்லவன். நான் வீட்டில் வாழ்க்கையில் தனியாகவே இருந்தேன்.
என் கூட யாரும் கிடையாது. பாஸ்டமா இறந்து 2009 இறந்துட்டாங்க. அப்புறம் பிள்ளைகள் படிப்பு மற்ற காரியங்கள், அப்புறம் திருமணமாச்சு, ஊழியத்துக்கு அங்கங்கே போயாச்சு. நான் தனியாக தான் இருந்தேன். இப்போ என்னுடைய மூத்த மகன் பாஸ்டர் ஏபி சாம்ராஜா அவர்களும் மகள் கர்மேல் ஷைனி அவர்களும் குழந்தையும் சவுத் அமெரிக்காவில் ஈகோடா தேசத்தில் இருந்தாங்க. ஒரு நாள் திடீரென்று நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. எந்த ஊழியத்துக்கு போக மாட்டேன், எந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டேன். மற்றவருடைய பாஸ்டர்ஸ் மீட்டிங்கோ, ஆர்டினேஷன் மீட்டிங்கோ, ஸ்பெஷல் மீட்டிங்கோ, மற்ற எதுலையும் கலந்து கொள்ள மாட்டேன். எனக்கு என்று வருகிற அந்த ஊழியத்துக்கு மட்டும் போவேன், திரும்பி வருவேன். எந்த ஊழியத்திலும் கலந்து கொள்ளுகிற பழக்கம் எப்போதும் கிடையாது. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு சொல்லி, நான் திடீரென்று சொல்லி ஆவியில் ஏவப்பட்டு கார் எடுத்துக்கிட்டு ராம்நாடுக்கு புறப்பட்டு போனேன். ராம்நாட்டில் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க கூட்டத்தில் போய் ஒரு உபவாச கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொன்னாரு, உன் மகனையும் மருமகளையும் குழந்தையும் இங்கே அழைத்து வா, நான் அவர்களை போஷிப்பேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோம், தீர்மானிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவர் கிரியை செய்தார். இப்போ ஈகோடார் தேசத்திலிருந்து பாஸ்டர் ஏபி சாமராஜா அவர்களும் கர்மேல் ஷைனி அவர்களும் குழந்தையும் குடும்பமாக இங்கே வந்து அவர்கள் இப்போ இயேசுவின் வல்லமை ஊழியத்தை கிருபையும் தயவுமாய் பொறுப்பாய் நடத்துகிறார்கள். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். என் தனிமையை கர்த்தர் மாற்றினா. இன்னும் அந்த கோட்டுடைய அபிஷேகம் முடியல. இப்போதான் ஃபைனலாக ஒன்று சொல்ல போகிறேன். அந்த கோட்டுடைய அபிஷேகத்தில் ஒன்று தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அமெரிக்க குழுவினர். கர்த்தர் நல்லவன். இவங்க எங்களுக்கு யாருன்னே தெரியாது, என் பிள்ளைகளுக்கும் தெரியாது. நாங்கள் அதை பற்றி யோசித்து திட்டமிடவும் இல்லை. திடீரென்று சொல்லி கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்களும் நாங்கள் ஒரு டீம் அனுப்புகிறோன்னாங்க. சரி வருவாங்க சொல்லி சாதாரணமாக தான் இருந்தோம். ஆனால் இப்போ அவங்க வந்தது பின்பு போன 25ஆம் தேதி திருச்சியிலே இவங்களை வைத்து ஒரு திருச்சியில் ஊழியத்தை செய்தோம். 26ஆம் தேதி பெரம்பலூரில் ஊழியத்தை நிறைவேற்றினோம். 27ஆம் தேதி குடியாத்தில் ஊழியம் செய்தோம். 28ஆம் தேதி வேலூரில் ஊழியம் செய்தோம். 29ஆம் தேதி ஆம்பூரில் ஊழியம் செய்தோம். 30ஆம் தேதி நாங்கள் சொல்கிறோம் திருவள்ளூர் ஊழியம் செய்தோம். 31ஆம் தேதி நேற்று நைட்டு இங்கே வந்தாச்சு. இன்னைக்கு 1ஆம் தேதி இங்கே. நான் சொல்கிறோம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி இவர்கள் அழைத்து கொண்டு திருநெல்வேலி போகிறோம். அப்புறம் 5, 6, 7 நியூசிலாந்துலேருந்து இன்னொரு டீம் வருது. அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் போகிறோம். மீண்டும் 8, 9 2 நாட்களும் இவர்களை வைத்து கோயம்புத்தூர் ஊழியம் செய்கிறோம். 10ஆம் தேதி இவர்கள் திரும்பி சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் ஓய்வு இல்லாமல் தினந்தோறும் 400, 500, 650, 700 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்கிறோம். தேவன் இப்படியாய் கடந்த 1ஆம் தேதி நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் இவ்வளவு அற்புதம் செய்தார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்திருந்தார் நீங்கள் இந்த அளவுக்கு மௌனமாக இருக்கவே மாட்டீங்க. ஆண்டவருக்கு கைகளை தட்டி சோதரம் பண்ணி இருப்பீங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். உற்சாகமாய் கைகளை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். இப்போ எங்கள் ஊழியத்து சார்பாக பாஸ்டரையும் பாஸ்டர்மாவுக்கும் ஒரு கனம் பண்ண விரும்புகிறோம். கனம் பண்ணலாமா? வாங்களேன் ப்ளீஸ். வாங்க 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 பாஸ்டர்மா வாங்க. கைத்தட்டி வரவேற்குங்களேன். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தபடியினால் இந்த காரியத்தை செய்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 21:3 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 21:3வது வசனம். கர்த்தர் நல்லவர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அல்லேலூயா. உத்தமமா ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதமே நல்ல கிரீடம், பொற்கிரீடம் சூட்டுகிறார். ஆனால் என்னால் பொன்னில் செய்த கிரீடம் வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் என் பிள்ளைகள் மூலமாக வேற கிரீடம் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது. அது பாஸ் கைகளை தட்டி உற்சாகமாய் நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி
அது பாசமும். தேங்க்யூ பாஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையான தங்க கிரீடம் சீக்கிரம் வரும். தேங்க்யூமா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் உற்சாகமாய். பிரைஸ் லார்ட். நான் உட்காருங்க. தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான புதிய வருடத்தில் உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் போதகருக்கு நன்றி சொல்கிறேன். காரணம், பொதுவாகவே புது வருடத்தில் ஒரு போதகர் தன் மெய்ப்பெண் தான் ஒரு தேவனுடைய செய்தியை கொடுப்பது ஒரு முறைமை. ஆனால் அவர் அதிகமாய் எங்களை நேசிக்கிறபடினால் எங்களை அழைத்து இப்படி எங்களை கனப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள செய்கிறார். அவருக்கும் குடும்பத்துக்கும் என்றைக்கும் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்துக்காக அருமையான போதகர் மூலமாய் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கிருபையுள்ள ஒரு சத்திய வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24, 25 மற்றும் 26வது வசனங்கள் வாசியுங்கள். ம் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான 3 வசனத்தில் 3 பகுதியாய் வாக்குத்தத்த வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாவதாக அவர் ஆசீர்வதித்து காக்க கடவர் என்று அந்த வார்த்தை சொல்லுது. இரண்டாவதாக கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக அவர் உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது வார்த்தையே ரொம்ப மகிமை பொருந்திய ஒரு வார்த்தை. அது என்ன வார்த்தை? கர்த்தர் உன்னை காக்க கடவர். ஆம், தேவனாகிய கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இதுவரைக்கும் காத்த தேவனாய் இருக்கிறான். இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காக்க கடவர் என்ற வார்த்தை இந்த சபைக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னவுடனே நான் தமிழ்நாட்டின் மற்றும் இந்தியாவின் சில கிறிஸ்தவ ஊழியங்களின் சம்பவங்களை நினைவு கூர்ந்தேன். நிறைய சபைகளிலே ஆராதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய ஊழியங்கள் தடை செய்யப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து பிறப்பின் கிறிஸ்துமஸ் பண்டிகைகள் பல இடத்துல அடிக்கவும் நொறுக்கவும் பண்ணப்பட்டிருக்குது. இவைகள்லாம் இருந்தாலும் அவைகளுக்கு மத்தியிலே உங்களை என்னை தேவனாகிய கர்த்தர் ஒரு பாதுகாப்பாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருனை காக்க கடவர் என்று சொன்னான். யாரை தேவன் காக்கிறவராய் இருக்கிறார்? தேவன் யாரை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார்? வாசித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர் பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, அவர் காக்கிற தேவன். அந்த காக்கிற தேவன் குறிப்பா யாரை காக்கிறவராய் இருக்கிறார்? பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். சகோதரி சகோதரரே கவனிங்க. இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் மூலமாய் நமக்கு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சத்தியம்? இந்த 2026ஆம் ஆண்டிலே நீங்க கிறிஸ்தவர்களாய் வாழ்வதை விட நல்ல பரிசுத்தவானாகவும் பரிசுத்தவாட்டியாகவும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த ஒரு பரிசுத்த ஜீவியம், கரை திரை அற்ற அனுபவம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அவர் வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் கரை திரை அற்றதாய் காக்கப்படுவதாக. ஆம், வாலிப சகோதரனே, இளம் பெண்ணே, அருமையான தாயாரே, அன்பு தகப்பனே, அன்பு ஊழிய
ஊழியக்காரர்களே, நாம் தேவனை அறிந்தவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறது நல்லது. ஆனால் அதை விட இந்த வருடத்திலே தேவனால் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பரிசுத்தவான்களுக்குரிய ஒரு ஜீவியம். வேதத்தில் யார் பரிசுத்தவான்? எலிசா தீர்க்கதரிசியை குறித்து அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று சூனேமித்தியால் சொன்னார். அப்ப எலிசா ஒரு பரிசுத்தமான தேவ மனுஷன், யோசேப்பு ஒரு பரிசுத்தமான தேவ மனுஷன், அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிற பரிசுத்த மனுஷன்லேயே பெரிய பரிசுத்த மனுஷன். ஏனென்று சொன்னால் அவர்தான் சொன்னார், ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லது, விவாகம் பண்ணாமல் இருப்பது நல்லது. சோத்திரம். இன்னும் ரோமர் எழுதும் போது நிறைய சொல்லுகிறான். அப்போ இந்த பவுலுடைய ஜீவியம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பரிசுத்தவானாய் வாழ்ந்தார். அதோட விளைவு என்ன தெரியுமா? ஏறத்தாழ 14 நிருபங்களை அந்த தேவ மனுஷன் எழுதி முடித்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் நல்லவே. எலிசா தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவானா இருந்தார். அதனால் நடந்த விளைவு என்ன? மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற மனுஷனாய் அந்த தேவ மனுஷன் மாற்றினார். எல்லாவற்றை விட நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் ஒரு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் பரிசுத்தவா. அதனால தான் அவர் காக்கப்பட்டார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தர் உன்னை காக்க கடவர் என்ற வார்த்தையின்படி அவர் உங்கள் ஆத்துமாவை காக்க விரும்புகிறார், சரீரத்தை காக்க விரும்புகிறார், உங்க ஜீவியத்தை காக்க விரும்புகிறார். ஆண்டவர் காப்பாற்றுகிறவர். காக்கிறவர் என்றால் என்ன அர்த்தம்? அது நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் நான் வீட்டிலே இருந்து கொண்டிருந்தேன். அப்ப என் மனைவி, என் மகன், பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. என் மனைவி வீட்டுக்கு வெளியிலே துணி துவைக்கிறார்கள். மழை பயங்கரமாய் பெய்கிறது. அந்த பயங்கர பெய்கிற மழையிலே அந்த மழை தண்ணீரை பிடித்து என் மனைவி அந்த துணிகள் எல்லாம் அலசி கொண்டிருக்கிறார்கள். நான் அதற்கு அடுத்து ஒரு கிரில் கேட், அந்த கிரில் கேட்டை தாண்டின உடனே ஒரு உட்டன் கேட், மரக்கதவு. அந்த மரக்கதவு நிற்கிறேன். அதற்கு அடுத்து சென்டர் ஹால், வீட்டுடைய சென்டர் ஹால். அந்த சென்டர் ஹாலில் என் மூத்த மகன் எபி சாமிராஜா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அப்போ வெளியில மற்றும் மனைவி துணி அலசும் போது அந்த மழை பெய்கிறது அல்லவா, அப்போ திடீரென்று ஒரு பெரிய இடி இடிக்க ஆரம்பித்து, இடி இடித்தது மாத்திரமல்ல, அந்த வீட்டின் கட்டடமே உடையத்தக்கதாக பயங்கர சத்தமாய் அந்த இடி வந்து அப்படியே வீட்டின் மேலே விழுந்தது. அந்த விழுந்தா அந்த இடியினுடைய ஒளி வெளியில் இருக்கிற என் மனைவியை தொடலை, அதுக்கு அடுத்து இருக்கிற எண்ணெயை தொடலை, பக்கத்தில் இருக்கிற இளைய மகனை தொடலை, வீட்டுக்குள் இருக்கிற மூத்த மகன் மீது போய் அந்த இடி விழுந்தது. நான் வெளியிலிருந்து பார்க்குறேன். அந்த ஒரு பழைய கோல்கேட் பல சுற்று விளம்பரத்தில் ஒரு ஒளி சுற்றும், அது மாதிரி ஏதோ ஒரு ஒளி அப்படியே சுற்றுது. நான் அங்கேருந்து கத்துறேன், எபிமா அப்படின்னு கத்துறதா தாமதம். அப்படியே மகன் ஸ்தம்பித்து போய் விக்கித்து நிற்கிறார். ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த இடியே விழுந்து தாக்குதல் நடத்தியும் ஆண்டவர் கிருபையாய் உயிரை காப்பாற்றினார். அவர் பரிசுத்தவான்களுடைய பாதங்களை காக்கிறதே. உங்களுடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால், நீங்க கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களா இருந்தால், அவர் உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் பாவம் செய்வதற்கு உங்களுக்கு வழி தேவையில்லை. சுற்றிலும் பாவம் இருக்கிறது. எல்லா விதத்திலும் செய்யலாம், எதையும் செய்யலாம், தடை செய்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக மட்டும்தான் நாம் போராட வேண்டும். அப்படி ஒருவேளை பாவத்தை மீறி பரிசுத்தமாக வாழ்ந்துட்டோம், ஒரு பரிசுத்தவாட்டியா நல்ல பரிசுத்தவானா நம்ம காண்பிச்சோம் அப்படின்னா, இந்த தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் சவாலிட்டு சொல்லுகிறேன், இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்ளுவா. ஒரு சிறிய துரும்பு கூட தொடாதபடி காத்துக்கொள்ளுவா. அல்லேலூயா. அவர் பரிசுத்தவான்களை காக்கிறார் என்று சொன்னால் எப்படி, எந்த விதத்தில் காக்கிறார்? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 33:3.
அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கைகளில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. என் அன்பு விசுவாசிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் ஆண்டவர் முதலாவது பரிசுத்தவானை காக்கிறதை போல உங்களை காக்க போகிறார். இரண்டாவது எப்படி காக்க போகிறார்? இந்த உபாகம் 33:3 சொல்லுகிறபடி அவருடைய கையிலே வைத்து உங்களை காக்கிறவராயிருக்கிறார். அவருடைய கையிலே வைத்து அவர் உங்களை மூடுகிறவராயிருக்கிறார். அவருடைய கையிலே வைத்து உங்களை தப்புவிக்கிறவராயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய கையிலே இருக்கிறார்கள். அது உண்மை என்று சொன்னால் அவரை ஆராதிக்கிற உங்களையும் அவர் தம்முடைய கையிலே வைத்து பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசியுங்கள். இந்த பரிசுத்தவான்களை குறித்து நான் இன்னைக்கு வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு வசனம் என்னை அதிகமாய் தொட்டது. நான் அதை படிச்சுட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டேன். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். ரோமர் 8:27. போதும். அம்மா, பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன? பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து குமாரனாக இயேசுவானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார் என்பதுதான் தெரியும். ஆனால் இந்த ரோமர் 8:27 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பத்தியெல்லாம். ஆவியானவரே இறங்கி நமக்காக ஜெபிக்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேண்டும்? நான் ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். தொடர்ந்து கன்வென்ஷன் மீட்டிங் ஊழியங்களுக்கு போவோம். அப்போ தொடர்ந்து போகும்போது சில நேரத்தில் ஜெபிக்கவே முடியாது, நிறைய வேதம் வாசிக்க முடியாது. ஏனென்றால் தொடர்ந்து பயணம், அப்புறம் அதோடு கூட்டங்கள், அப்புறம் நிறைய மற்ற வேலைகள். அப்போது அந்த கன்வென்ஷனுக்காக கூட்டத்துக்காக ஜெபிக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு நான் ஜெபிக்கலை, நிறைய வேதத்தில் நிறைய வசனங்களை தியானிக்கலை. ஆனால் கூட்டம் ரொம்ப ஒன்று சக்ஸஸாக இருக்க போகிறது இல்லைன்றது என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அப்போ நான் போகும்போதே கொஞ்சம் விரக்தியோடும் ஆண்டவரே நான் ஜெபிக்காத தப்பு என்று சொல்லி உணர்ந்து தான் போவேன். அப்போ எனக்கே தெரியும் எனக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லி. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, நான் நல்ல உபவாசம் போட்டு காத்திருந்து ஜெபித்து மணிக்கணக்கா வேதத்தை தியானித்துட்டு போற அன்னைக்கு நடக்கிற அந்த கிரியைகளை விட ரொம்ப பலவீனத்தோடு ஒரு போராட்டத்தோடு, கர்த்தர் நல்ல ஜெபிக்க முடியாம போய் மேடையில் நிக்கிற பாருங்க, அன்னைக்கு தான் நிறைய கிரியை நடக்கும். அல்லேலூயா. அப்போ நான் யோசிப்பேன், இனிமே கன்வென்ஷன் மீட்டிங் வரும்போது ஜெபிக்காமே வந்துடலாம். ஏன்னா ஜெபிச்சா ஒன்றும் நடக்கலை, ஜெபிக்காம வந்தா நடக்குது. இதோட ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் பலட்சியப்படும் போது, ஒரு ஊழியக்கார ஸ்திரீ பலவீனப்படும் போது அவர்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபம் பண்ணுகிறார். நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த கோமதிபுரம், இந்த ட்ரினிட்டி அசம்பிளி ஆஃப் காட் சர்ச் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இன்னும் இந்த ஊழியம் மகிமையாய் நடந்து கொண்டிருக்கு என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்காக ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற சேனைகள், ஜெபிக்கிற கூட்டங்கள், ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள் ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை விட இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டுதல் செய்யும் போது நீங்க பரிசுத்தவான்களாய் மாத்திரமல்ல, காக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தையே சுதந்திரிக்கிற குமாரனோ குமாரத்தியுமாய் கர்த்தர் மாற்றுவா. கைகளை தட்டி நன்றி சொல்லி கர்த்தரை சதரிப்போம். உற்சாகமாய் கைகளை தட்டி, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் சோதரம் 24, 25, 26 வாசிக்கும் போது இரண்டாவதாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கிருபையை குறித்து நமக்கு புதிதாய் போதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிருபையை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு கேள்வி கேட்கிறேன், யாராவது கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் பரிசு. அல்லேலூயா. கிருபை என்றால் என்ன அர்த்தம்?
இரக்கம், சரி. தகுதி இல்லாதவர்கள் கொடுக்கப்படுகிற தயை வேற. இயேசுதான் கிருபை, சரி. யாருமே கரெக்டாக சொல்லலை. கூட்டம் முடிஞ்ச பிறகு வெளியே நிற்பேன், ஆளுக்கு 300 ரூபாய் என்ன கொடுத்துருப்போம். அல்லேலூயா. இப்ப இந்த கிருபை என்றால் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 106 சங்கீதம் 1 வசனத்தை வாசியுங்களேன். சங்கீதம் 106:1. சத்தமா வாசிங்கம்மா, தெளிவா வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அம்மா ஐயா கவனிங்க, கிருபைன்னா சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? அது என்றும் இருக்கக்கூடியது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவை. அதே போல் தேவனுடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாது, அது நிலைத்திருக்கக்கூடியது. மூன்றாவது, தேவனுடைய வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வசனம் ஒளிந்து போவதில்லை. இந்த பூமியிலே உலகமே ஒளிந்தாலும் ஒளியாதது மூன்றே மூன்று. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாவது அவருடைய கிருபை, மூன்றாவது தேவனுடைய வசனம். இது என்றென்றைக்கும் இருக்கக்கூடியது. அந்த வார்த்தையை தான் கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தை? அவர் உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்துவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே. சங்கீதம் 106:1 இந்த வருடம் முழுவதும் உம்முடைய கிருபை என்னோடு இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அது என்றென்றும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது நல்லவர் என்கிற கிருபையா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கிருபை என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய இந்த கிருபையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு கிருபை உண்டுங்க. அது என்ன கிருபை? வாசிங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 24 அதிகாரம் 23 வசனம். 2 சாமுவேல் 24:23. சத்தம் வாசிங்களேன். அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, கிருபையிலேயே ஒரு வித்தியாசமான கிருபையை காண்பிக்கிறேன். இது என்ன கிருபைன்னா ராஜ யோக்கியமான கிருபை. ராஜ யோக்கியமான கிருபை. அர்வனா என்கிற ஒரு விவசாயி தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நான் என்னால் என்ற எல்லாவற்றையும் ராஜ யோக்கியமாய் உமக்கு செய்து விட்டேன். ராஜாவே, கர்த்தருடைய கிருபை உம்மோடு கூட இருப்பதாக. அப்போ சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உம்மோடு இருக்கிற கிருபை சாதாரண கிருபை அல்ல ராஜா, அது ராஜ யோக்கியமான கிருபை. இந்த கிருபையை கேட்டிருக்கையலா? இந்த கிருபையை வாசிச்சிருக்கையலா? இந்த ராஜ யோக்கியமான கிருபையை இன்னைக்காக சிந்திச்சிருக்கையலா? ஒரு ஊழியக்காரனா, ஒரு அப்போஸ்தலனா நான் சொல்றேன், இந்த 2026 ஆண்டிலே இந்த 2 சாமுவேல் 24:23 படி உங்கள் ஒவ்வொரு மீதும் தேவனாகிய கர்த்தர் அந்த ராஜ யோக்கியமான ஒரு கிருபையை வைக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ. அந்த ராஜ யோக்கியமான கிருபைக்காக. இந்த ராஜ யோக்கியமான என்றால் என்ன அர்த்தம்? இப்போ தாவீது வந்து சொல்றான், ஐயா தேசத்திலே தேவனுடைய கோபாக்கினை இருக்குது, பலி செலுத்த வேண்டும் சொன்ன போது இந்த அர்வனா என்ன பண்ணினான்? சோத்திரம், அந்த களத்தையே கர்த்தருக்கு கொடுத்தான். அப்புறம் சோத்திரம் அங்க இருக்கிற மரம் முட்டுக்களை கொடுத்தான். எல்லாவற்றையும் விட சோத்திரம் அவன் சொன்னான், இது எல்லாம் உமக்கு தருகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ராஜ யோக்கியமான என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? சாபத்தை முறிக்கிற மகிமையை குறிக்கிறது.
அந்த இடத்துல தாவீது பலி செலுத்தின போது தேவனாகிய கர்த்தர் இறங்கினார். ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கினார். தேசத்தின் மேல் இருந்த சாபமும் ஜனங்கள் மீது இருந்த கோபாக்கினையும் ராஜாவின் மீது இருந்த தண்டனையும் முழுவதுமாய் விலகினது. ஒரு தீர்க்க தரிசனமாய் நான் சொல்றேன், கடந்த வருடத்தில் நீங்க எந்த தண்டனை அனுபவித்தீங்க, எந்த கோபாக்கினை உங்களை பற்றி பிடித்தது, எதில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தீர்கள். ஆனால் ராஜ யோக்கியமான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். அது இன்றைக்கு இந்த காலை வேளையிலே உங்கள் மீது இறங்கி வருகிறது. அது நிமித்தமாக இதுவரைக்கும் உங்க மேல் இருந்த எல்லா சாபங்களோ, மரணத்தின் கிரியைகளோ, பொல்லாத காரியங்களோ தேவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு நீங்கள் விடுதலை பெற்றவர்களாய் கடந்து செல்ல போகிறீர்கள். அல்லேலூயா. அந்த ராஜ யோக்கியமான ஒரு கிருபை, அது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற கிருபை. அங்கு தூதனை பார்த்து பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லுகிற கிருபை, போதும் நிறுத்து என்கிறதான கிருபை. அது மாத்திரமல்ல, தேசத்துக்கு ஒரு மீட்பை கொடுக்கிற கிருபை. அப்படியானால் இந்த 2026 ஆண்டிலே அவருடைய கிருபையாய் காக்க கடவர் என்ற வார்த்தைக்கு அவர் உங்களை ராஜ யோக்கியமாய் காப்பா. ஒரு வசனத்தை வாசியுங்கள் என்னோடு கூட. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த யோக்கியம் என்றால் என்ன? எபிரேயர் 13:18. போதும், நல்லா கவனிங்க. இந்த யோக்கியம் என்றால் என்ன? யோக்கியம் என்பது வேதம் சொல்லுது, அது நல்மனசாட்சியின் உடன்படிக்கையை காண்பிக்கிறது. அது நல்மனசாட்சி, நல்ல மனசாட்சி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னை கவனிங்க. நான் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன். இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? வர 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 நிறைய பேர் தங்கள் மனசாட்சியை இழக்கிறவர்களாக இருக்கிறார். தங்கள் மனசாட்சியை பறிகொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். முன்பெல்லாம் மரியாதை இருந்தது, கனம் இருந்தது, ஒருவரை ஒருவர் உயர்த்துகிற தன்மை இருந்தது. ஆனால் இன்றைக்கு கொடுமையும் கொடூரமும் நிறைந்திருக்கிறது. சொந்த மனைவியை விஷம் வைத்துக் கொள்ளுகிறார்கள். சொந்த கணவனை துரத்த விரட்டுகிறார்கள். தான் பெற்ற பிள்ளைகளுக்கு எதிராய் பெற்றோரே கிரியை செய்கிறார்கள். நிறைய குற்றங்களும் குறைகளும் குழப்பங்களும் இந்த தேசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் இவ்வளவு கொடூரமான ஜனங்கள், பயங்கரமான மனிதர்களுக்கு மத்தியில் நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள். இந்த வருடத்தில் நல்ல மனசாட்சி உள்ள கிறிஸ்தவர்களையும் நல்ல மனசாட்சி உள்ள தேவ பிள்ளைகளையும் அநேகருக்கு சாட்சியாய் வைக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனசாட்சி. ஆம், தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது சொன்னேன், தேவன் நம்மை காக்க வேண்டுமானால் பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியுமாய் மாறுங்கள். இரண்டாவதாக ஒரு ஊழியக்காரனாய் தகப்ப ஸ்தானத்திலிருந்து சொல்றேன், மனசாட்சியின்படி நடக்க பழகுங்கள். மனசாட்சியின்படி. ஒரு நாள் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு நான் போனேன். போய் கூட்டத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாக்கா வந்த 3வது நாள் வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்தது. அந்த கொரியர் எடுத்து கவரை படித்து பார்த்தேன். கவரில் பார்த்தா கடைசி எங்கே மீட்டிங் போனானோ அந்த சபை போதகருடைய பேரில் அந்த கொரியர் இருந்தது. என்ன இது கொரியர் அனுப்பியிருக்காரு? வித்தியாசமே திறந்து பார்த்தாக்கா உள்ள நான் குளிக்கிறதான சோப்பு டப்பாவும் நான் விட்டுட்டு வந்த சோப்பும் அதுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சோப்பு டப்பாவும் சோப்பு இருக்குது. அவருக்கு தெரியாதா? இந்த சோப்பு டப்பா மிஞ்சி போன ஒரு 50 ரூபா இருக்கும். இந்த சோப்பு ஒரு 40 ரூபா 50 ரூபா இருக்கும். 100 ரூபா பாஸ் வாங்கிக்குவார். தெரியாதா? அவருக்கு தெரியும். அவர் வீட்டில் இல்லையா? இருக்கு. ஆனால் அவர் பாருங்க, ஒரு சோப்பு டப்பா ஒரு சோப்புன்னு கூட நினைக்காம இது பாஸ்டர்து, அவர் விட்டுட்டு போயிட்டாரு, அதை அவருக்கே அனுப்பி வைப்போன்னு சொல்லி மெனக்கட்டி எடுத்து கவர் பண்ணி அட்ரஸ் எழுதி கொரியர் ஆஃபீஸில் போய் ஒரு சோப்பு டப்பாவை அனுப்பி வைக்கிறார். நான் சொல்கிறேங்க, நான் தொலைச்சிட்டு வந்த 1 லட்சம் ரூபாயை ஒருத்தர் கொடுத்ததை விட அவர் அனுப்பி வச்ச சோப்பு டப்பாவிலேயே அவருடைய ஜீவி எனக்கு தெரிஞ்சிருச்சு.
இதுதான் யோக்கியம், இதுதான் நல் மனசாட்சி, இதுதான் ராஜ யோக்கிய கிருபை. நான் சொல்றதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த வருஷத்துல தேவனுடைய சபையிலும் தேவ ஜனங்களுக்குள்ளும் இந்த நல்ல மனசாட்சி உள்ள ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். அவர்கள் துன்மார்க்கம் பண்ண மாட்டார்கள். சோத்திர தீவினையை நடப்பிக்க மாட்டார்கள். சின்ன சின்ன காரியத்திலும் உண்மையாயிருப்பார்கள். உங்களுக்கும் நான் சொல்றேன், சகோதரனே சகோதரியே, உங்க வீட்டில் ஒருத்தர் பேனாவை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பேனாதானே அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பேனாவில் உண்மையா இருக்கீங்களான்னு கர்த்தர் பார்ப்பார். இந்த வருடத்தில் நம் மனசாட்சியின்படி வாழுகிற, தேவனுக்கு பயந்து வாழ்கிற, சின்ன சின்ன காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை காக்கிறதா இருக்கும். அந்த கிருபை நம்மை நடத்துகிறதா இருக்கும். மீண்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், இத்தனை வருஷம் நீங்க அனுபவித்த கிருபைகளை விட இந்த வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் ராஜ யோக்கியமான கிருபையினால் நம்மை நடத்துகிறபடினால் கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். உற்சாகமாக கைகளை தட்டி. மூன்றாவதாக அருமையான போதகருக்கு கிடைத்த வாக்குத்தத்த வசனத்திலே அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா. சொல்லட்டும் அவர் உண்மையை, உங்களை பார்த்தாலே ஏன் சமாதானம் போகுது? சத்தமா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சமாதானம்னா என்னங்க? சமாதானம் என்பது எதை குறிக்கும்? சமாதானம்னா சொல்றாங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதானம். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்க நெஞ்சில கையை வச்சு உண்மையை சொல்லுங்க, இந்த கடந்த வருஷத்துல ரொம்ப நிம்மதியா தான் இருந்தீங்களா? அல்லேலூயா. கையே வரமாட்டேங்குது. சோத்திரம். அப்போ சமாதானம் நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, சமாதானம்னா என்ன நினைக்கிறாங்க? ரெண்டு பேரை ஒன்னா சேர்த்து வச்சா சமாதானம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த சமாதானத்திலேயே கர்த்தர் சொன்ன ஒரு சமாதானம் இருக்கு. அது ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான சமாதானம். அப்ப கர்த்தர் சொன்ன அந்த சமாதானம் என்ன? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். நியாயாதிபதிகள் 6:23 வாசியுங்கள். அல்லேலூயா. அதற்கு கர்த்தர், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை. இந்த அருமையான புது வருட கூட்டத்துக்காக நேற்று ராத்திரி உட்கார்ந்து இந்த செய்தி எடுத்துட்டு இருந்தேன். அப்போ கர்த்தர் நல்லவே. நான் ஜெபம் எடுத்துட்டு இருக்கும்போது, ஆண்டவரே நிறைய சமாதானம் இருக்கு, சமாதானம் என்ற பேர்ல சில அக்காமாரு இங்க இருக்கிறாங்க, நான் எந்த சமாதானத்தை சொல்ல அப்படின்னு உட்கார்ந்து தியானிக்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னா, சோதரம், அதற்கு கர்த்தர், நீ பயப்படாதே, நீ சாவதில்லை. சமாதானம் என்றால் என்ன அர்த்தங்க? மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிற விடுதலைக்கும் மரண போராட்டத்திலிருந்து கிடைக்கிற ஜெயத்துக்கு பேதான் அது ஒரு பெரிய சமாதானம். அல்லேலூயா. கிதியோன் என்கிற மனுஷன் ஆண்டவரை பார்த்து விட்டான், முகமுகமாய் தரிசித்து விட்டான், ஆண்டவரோடு பேசிவிட்டான். இப்ப அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை கண்டேனே, என் கண்கள் ஆண்டவரை கண்டதே, நான் சாக போகிறேன். அப்பதான் கர்த்தர் சொல்லுகிறார், மகனே பயப்படாதே, நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு சமாதானம், நீ சாவது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தீர்க்க தரிசனமா சொல்றேன். கடந்த வருஷம் இந்த ட்ரினிட்டி அசெம்பிளி ஆஃப் காட் சபையில எத்தனை அடக்க ஆராதனை நடந்தது, எத்தனை பேர் மரித்தார்கள், எத்தனை பேர் ஜீவகாலம் முடிந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனா இந்த வருடத்தில் அதிக மரணம் இல்லாத ஒரு வருடமாய் இந்த வருடத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நீ சாவதில்லை. ஒருவேளை பலவீனத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், நோய்வாய்ப்பட்டு வந்திருக்கலாம், எலும்புரிக்கு நோயினால் பாதிக்கப்பட்டு
பாதிக்கப்பட்டிருக்கலாம், பிபினால் கொலஸ்ட்ரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்சரால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நரம்பு மண்டலத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்க அவயவங்கள் செயலற்றதா இருக்கலாம், அதனால் மரித்து போவேன் பயம் இருக்கலாம். இந்த கர்த்தருக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற வார்த்தைக்கு முதல் கொடுக்கிற வார்த்தையை பயப்படாதே, நீ சாவதில்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் நீடித்த நாட்களால் திருப்தியாக்க போகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இப்போ குறைஞ்சிருச்சு. முன்னெல்லாம் குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தா, வீட்டுக்குள்ள சண்டை வந்தா சொல்லுவாங்க, உன்னோட வாழ்றதை விட நான் சாகிறது நல்லதும்பாங்க. அப்புறம் எனக்கு ஒரு முளை கயிறு கிடைச்சாக்கா நான் தூக்கு போட்டு செத்துருவேன்பாங்க. நான் கேட்குறேன், நான் வேணா ஒரு முளத்துக்கு வாங்கி தர்றேன், கண்டிப்பாக தூக்கு போட முடியுமா? கழுத்தை பார்த்தாலே 10 முழம் கேட்குது. கர்த்தர் நல்லவன். அப்போ சொல்லுவாங்க. ஆனால் பாருங்க, நான் சாக போறேன்னு சொன்னவங்க செத்த மாதிரி சரித்திரமே கிடையாது. அப்ப இனி அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்களை ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடக்க பண்ண விரும்புகிறார். அநேகருக்கு சாட்சியும் மீட்புமாய் வைக்க விரும்புகிறார். வேதத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம். 2 வசனத்தை சொல்றேன். அதில் முதல் வசனம் லூக்கா 15 கடைசி சொல்லுகிறது, அவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான், செத்த இளைய குமாரன் மீண்டும் உயிரோடு வந்தானா. இது எவ்வளவு பெரிய சாட்சி! இதே சாட்சியதான் உங்களுக்கு சமாதானத்தின் மூலமாய் கொடுத்து மரணத்தின் கண்ணிகளுக்கும் சாவின் வளையங்களுக்கும் பொல்லாத போராட்டங்களுக்கும் பாதாளத்தின் வல்லமைக்கும் ஆண்டவர் விலக்கி காக்க போகிறார். அல்லேலூயா. 2வது ஒரு வசனம் ஏற்கனவே இங்க சொன்ன நினைவு இருக்கிறது. ஆனால் அந்த புத்தாண்டிலே சொல்லுகிற 2வதாக யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தை வாசிச்சா, அம்மா ஐயா என்ன கவனிங்க, பைபிள் படிக்க வேண்டாம், என்னை பாருங்க. அந்த யோவான் 12:1-2 பார்த்தாக்கா ஒரு ஆச்சரியமான சம்பவம் இருக்குது. மரித்து உயிரோடு எழுந்த லாசருவும் இனிமேல் மரித்து உயிரோடு எழும்ப போகிற இயேசுவும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? மரித்து உயிரோடு எழுந்த லாசருவும் இனிமேல் மரித்து உயிரோடு எழும்ப போகிற இயேசுவும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம். கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு ஒரு செய்தி வருது, எங்க இருந்து? கிட்டத்தட்ட தஞ்சாவூர்லேருந்து. இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க, நீங்கள் உடனே வாங்கன்னு சொல்லி. ஐயோ சொந்தக்காரு, வேறு வழி இல்லை, உடனே புரட்டு போகிறீங்க. அங்கே போயிட்டு அந்த வீட்டுக்குள் நுழையிறீங்க. பெட்டி இருக்குது, பெட்டிக்குள்ளே பாடி இருக்குது. நீங்கள் பக்கத்தில் போய் அழ போகிறீங்க. அழுகிற நேரத்தில் அது ஏஞ்சி உட்காருது. அல்லேலூயா. அப்படி ஏஞ்சி உட்காந்து எப்படி இருக்கும்? அழுக வச்சுவீங்க. கர்த்தர் நல்லவர் நான் சொல்லுவீங்க, ஏன் நீ உயிரோடு வந்த? அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் அவ்வளவுதாங்க. ஆனா பைபிள் சொல்ற சத்தியம் என்னன்னா, அவன் மரித்தாலும் உயிரோடு வருவான். ஓ, மரித்த லாசரு உயிரோடு உட்கார்ந்து இருக்கிறோம், மரிக்க போகிற நானும் உயிரோடு இருக்கிறேன். அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவ்வளவு சீக்கிரத்திலே அகால மரணத்திலே மரிக்க போவது இல்லை, வியாதிப்பட்டு மரிக்க போவது இல்லை, போராட்டம் பிரச்சனையினால் மரிக்க போவது இல்லை. ஓ பயப்படாதே, ஓ உனக்கு நீ சாவதில்லை, சமாதானம் என்று சொன்ன கர்த்தர் இந்த வருடத்திலே உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. கடைசியாய் ஒரு வித்தியாசமான 3 சமாதானத்தை, விளக்கம் அல்ல, 3 சமாதானத்தின் பேரை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா சமாதானம் எல்லாருக்கும் ரொம்ப தேவை. அந்த 3 சமாதானம் என்ன? நம்பர் 1, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 தீமோத்தேயு 2:22 வாசியுங்கள். முன்னாடி யாரோ சத்தம் வாசிங்களேன். ம் 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 ம்
அன்பையும் சமாதானத்தையும். பிரதர், சிஸ்டர், இந்த சமாதானத்திலேயே முதலாவது வித்தியாசமான சமாதானம் நாம் சாகாமல் காக்கிற ஒரு சமாதானம். இரண்டாவதாக அன்பின் சமாதானம். என்னதான் சமாதானம் இருந்தாலும் அந்த அன்பு தானே நம்மை ஒன்றோடு ஒன்றாக இணைக்கிறது. யோவான் 3:16, 1 யோவான் 3:16 2 வசனமும் சொல்லுகிறது, அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சமாதானம் ஒன்று உங்கள்கிட்ட இருந்தா அங்க அன்பு என்பது கண்டிப்பா இருக்கும். இரண்டாவது ஒரு சமாதானத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 12:11. நீதியாகிய சமாதானம். முதலாவது சாவிலிருந்து காக்கிற சமாதானம். இரண்டாவதாக அன்பின் சமாதானம். மூன்றாவதாக நீதியின் சமாதானம். கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு சமாதானம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 3:15. அங்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா. எல்லாரும் சொல்லும் அல்லேலூயா. சத்தமா சொல்லும் அல்லேலூயா. நான்காவதாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவுது. கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொன்னார். அந்த சமாதானம் இன்று முதல் உங்க இருதயத்தை ஆளுகச் செய்யும், உங்கள் ஆத்துமாவை ஆளுகச் செய்யும், உங்க குடும்பத்தை ஆளுகச் செய்யும். ஆம், அன்பின் சமாதானம், நீதியின் சமாதானம், தேவ சமாதானம், இந்த அருமையான சமாதானங்கள் உங்களோடு கூட இருப்பதாக. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரிக்க போகிறோம். சகோதரர்கள், சகோதரிகள், எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த புதிய வருடத்தில் தேவனாகிய கர்த்தர் 3 சத்தியங்களை நமக்கு அனுப்பி இருக்கிறார். இந்த 3 சத்தியங்களும் இந்த வருடத்தில் நடக்க போகிறது. இது அப்படியே நடக்க போகிறது. கர்த்தராகிய தேவனுனை காக்க கடவே, அவர் உன்னை காக்க கடவே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் காக்கிற தேவனா இருக்கிறார். கைகளை தட்டி யாவிலே நிரம்பி உற்சாகமாய் கர்த்தரை துதிப்போமா? ரிபா பாபா 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 பகர கதடா பாலா பாலா தரதா பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிற தேவன் உங்களை என்னை காக்கிறவராயிருக்கிறார். அவர் கிருபையாயிருக்க கடவே. ராஜ யோக்கியமான ஒரு கிருபை, அது மனசாட்சியின்படியான நல் மனசாட்சி உள்ள ஒரு கிருபை. அந்த ராஜ யோக்கியமான கிருபையை ஆண்டவர் தருகிறபடினால் நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ரிபாதியா கத்துக்க நன்றி ஆண்டவரே. சோதரம், அவர் சமாதானம் உனக்கு உண்டாக கடவுதே, சமாதானம் உனக்கு உண்டாக கடவுதே. அவர் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அந்த சமாதானம் எது? நீ பயப்படாதே. நீ சமாதானமாயிரு. நீ சாவதில்லை. பயப்படாதே, சமாதானமாயிரு. நீ சாவதில்லை. மரணத்துக்கு தப்பு வைக்கிற அந்த நல்ல சமாதானத்தினால் கர்த்தர் நிறைத்து நம்மை ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் வைக்கிறபடினால் ஆம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் சொல்லுகிற தெளிவான 1-2 தீர்க்க தரிசனங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டிலே, இதற்கு முன்பு இந்த சபைக்கும் இந்த ஊழியத்துக்கும் இருக்கிற வாகனங்கள் தவிர ஒரு பெரிய வாகனத்தை, சபையாராய் பயணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய புதிய வாகனத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுகிறார். கைகளை தட்டி
அதற்குரிய பணமும் அதை வாங்குவதற்கு வேண்டிய தெய்வீக நடத்துதலும் கர்த்தராலும் கர்த்தருடைய மனுஷர்களால் இங்கு தானாகவே வரப்போகிறது. நீங்கள் திட்டம் போட்டு கடன் வாங்கி அல்ல, அது முன்கூட்டியே தேவ மனிதர்கள் கொடுத்து அந்த ஒரு பெரிய வாகனத்தை முழு சபையார் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அதை வாங்கத்தக்கதானே ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் நடப்பிக்கிறார். அதற்காக கர்த்தரை துதியுங்கள், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிபா பபா டகதடா துரகதடா கடகதடா கதகதடபலபலபலபல. இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வேறு தூர மாவட்டத்திலும் சில மாநிலத்திலும் இருந்து, வேறு தூர மாவட்டத்திலும் சில மாநிலத்திலிருந்தும் அரசாங்கத்தில் முக்கிய உத்தியோகஸ்தர்களாய் இருக்கிற நல்ல அதிகாரிகளை கர்த்தர் மாறுதல் செய்து இந்த மதுரைக்கு கொண்டு வருகிறார். அவர்களுக்கு இந்த அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் வாடகை வீட்டிலே குடியிருந்தான் என்ற வார்த்தையின்படி கர்த்தரால் மாறுதல் ஆக்கப்பட்டு இங்க வருகிறவர்கள் இந்த சபைக்கு பக்கத்திலேயே குடியேற போகிறார்கள். அது நிமித்தம் அவர்கள் இந்த சபைக்கு தூணும் ஆதாரமாய் மாறப்போகிறார்கள். அவர்கள் இந்த சபைக்கு வருவது ஒரு ராஜ கிரீடமாய் இருக்கும், ஒரு ராஜ கிரீடமாய் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் அந்த ராஜ கிரீடத்துக்கு ஒப்பான உயர்ந்த மனிதர்களை கர்த்தர் கொண்டு வருகிறபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போ. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. மூன்றாவதாகவும் கடைசியாகவும் கவனியுங்கள், மூன்றாவதாகவும் கடைசியாகவும் பரிசுத்த ஆவியானவர் சோத்திரம் எக்காலமிட்டு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களில் சிலர் கடந்த காலத்திலே சோத்திரம் கர்த்தர் நல்லவே பளபளக்கும் பட்டயமாய் ஒரு சுடரொளி பட்டயம் போல காணப்பட்டீர்கள். ஆனால் இப்பொழுதோ ஒரு தகரத்தை போல துருபிடித்து காணப்படுகிறீர்கள். சுடரொளி பட்டயம் போல பளபளப்பாய் கடந்த காலத்தில் காணப்பட்ட நீங்கள் இப்பொழுது தகரத்தை போல துருபிடித்து காணப்படுகிறீர்கள். ஆனாலும் 1 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறபடி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்ற வார்த்தையின்படி உங்கள் தகரத்தின் அனுபவத்தை மாற்றி, துருபிடித்த அனுபவத்தை மாற்றி, மீண்டும் உங்களை புதிதும் கூர்மையுமான எந்திரத்தின் பற்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். மீண்டும் கர்த்தருக்காக பிரகாசிக்க போகிறீர்கள். மீண்டும் தேவனுக்காக பயன்பட போகிறீர்கள். இழந்த அபிஷேகத்தையும் இழந்த கிருபைகளையோ இழந்த தரிசனத்தையோ 3 காரியத்தை இழந்திருக்கிறீர்கள். இழந்த அபிஷேகத்தையோ இழந்த கிருபைகளையோ இழந்த தரிசனத்தையோ ஆண்டவர் இப்போதே திரும்ப தருகிறார். அந்த அபிஷேகம் வருகிறதே, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. துருபிடித்து கிடக்கிற தகரத்தை போல் கிடக்கிற உங்களை தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே மீட்டெடுக்கிறார். நன்றி ஆண்டவரே. மீண்டும் 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 கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மலைகளையும் நொறுக்கி போடத்தக்கதான கூர்மையுள்ள எந்திரத்தின் பற்களாய் நான் மாற்றி போடுகிறேன். எந்த மலைகளையும் நொறுக்கி போடத்தக்கதான கூர்மையுள்ள எந்திரத்தின் பற்களாய் மாற்றுகிறேன். நீங்கள் எந்திரமாய் மாறுவீர்கள், கூர்மையான பற்களாய் மாறுவீர்கள். எல்லா சதி ஆலோசனை மலைகளையும் தகர்த்து போடுவீர்கள். இது கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு இது நடக்கும், இது நிறைவேறும். நன்றி சொல்லு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே. பனித்துளி போல் பொழிகிறதே தேவனின் அபிஷேகம், பின்மாரியின் மழை பொழியும் காலம் வந்ததே.
ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுவோம். ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வேளை வந்ததே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. தலை குனிந்து வாழ்ந்தது போதும் தலையை உயர்த்திடுவோம். சிங்கத்தை போல வெற்றித்து எதிரியை துரத்திடுவோம். தலை குனிந்து வாழ்ந்தது போல் தலையை உயர்த்திடுவோம். சிங்கத்தை போல வெற்றித்து எதிரியை துரத்திடுவோம். எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வந்ததே. எங்கும் தேவனை தொழுது கொள்ளுதே. எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை எங்கும் எழுப்புதல் அடைந்து இயேசுவின் நாமத்தை எங்கும் உயர்த்துவோம். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. உனக்குள்ளே இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. கோலியாத்தின் சத்தம் கேட்டு பயந்து போகாதே. உனக்குள்ளே இருக்கும் தேவனை நீ மறந்து போகாதே. விசுவாசம் என்னும் கேடையதால செய்தை கட்டிடுவோம். விசுவாசம் என்னும் கேடையதால செய்தை கட்டிடுவோம். சத்துருவை நம் காலின் கீழே தீர்த்திடுவோம். சத்துருவை நம் காலின் கீழே தீர்த்திடுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. உலகத்தை கலக்கும் தேவ மனிதராய் தெரிந்து கொண்டாரே. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தாரே. தெய்வ மனிதராய் தெரிந்து கொண்டாரே. உலகமும் கருக்குள்ள பட்டயம் நமக்கு தந்தாரே. பாம்பின் மேலும் நடந்து சென்றிடுவோம். சிங்கத்து மேலும் பாம்பின் மேலும் நடந்து சென்றிடுவோம். சத்துரு மேலே கொடியை ஏற்றி தேசத்தை சுதந்தரிப்போம். சத்துரு மேலே கொடியை ஏற்றி சுதந்தரிப்போம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. துன்பம் பொழிகிறதே தேவன் அபிஷேகம். இம்மாறி மழை பொழியும் வருஷம் வந்ததே. துன்பம் பொழிகிறதே தேவன் அபிஷேகம். நம் மேல, நம் சபையின் மேல, நம்முடைய குடும்பத்தின் மேல, ஒரு மனதோடு சபையாரெல்லாம் ஒன்று கூடுவோம். ஒரு மனதோடு ஊழியரெல்லாம் ஒன்று கூடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வருடம் வந்ததே. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் வருடம்
கிருபையும் மகா இரக்கம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருஷத்தின் முதல் நாள் ஆராதனை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே, இந்த வருஷத்தின் முதல் செய்தி நேரத்தில் நீர் எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய தாசர் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி உடைய வார்த்தையினால் சொன்ன இந்த வேத வசனத்தின் ஆசீர்வாதங்கள், தேவ கிருபை நடத்துதலின் ஆண்டாகிய இந்த 2026 ஆண்டில் கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் உண்மையில் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற 3 விதமான ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் கர்த்தாவே, அவைகளுக்கு நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகளும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி எந்த ஒரு ஆசீர்வாதமும் எங்களுக்கு நிபந்தனையின்றி கிடைப்பதில்லை. இவைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் கர்த்தாவே தாழ்மையும் எங்களிடத்தில் காணப்பட இந்த ஆண்டு எங்களை அர்ப்பணிக்கிறோம். திருச்சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன் வாயிலாக ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய சபை மக்கள், குடும்பத்தினர் எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சாட்சிகள் பாடல்கள் மூலமாக மத்தியிலே ஆண்டவரே வெளிப்படுத்தின அன்பு சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். தேவ கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு உலகத்தின் எந்த மூலையிலே நம்முடைய பிள்ளைகள் செல்லும் போதும் நாம மகிமைப்படட்டும். பாஸ்டர் கே சாமுவேல் அவர்களுக்காக, பாஸ்டர் எபி குடும்பத்தினருக்காக, அருமையான பிள்ளைகள் அலிஷியா, நிக்கி, கிளாரா, இந்த 3 பேருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ கிருபை இந்த நாளிலே எங்கள் சபையிலே கர்த்தர் கொண்டு வந்தீங்க, பயன்படுத்தினீங்க. நோக்கங்கள் நிறைவேறட்டும். இன்றைக்கு மாலையிலே நடைபெறுகிற ஆராதனைகளையும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். திருச்சபை மக்கள், விசுவாச குடும்பங்கள் வேளை முதன்முறையாக இந்த இடத்துல தேவ பிள்ளைகள் வந்திருப்பார்களே, ஆனால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் உடைய வார்த்தையின்படியே வழி நடத்துவீராக. தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி சத்ருவினுடைய சதிமோச நாசங்களுக்கும் வசை சொற்களுக்கும் வன்கண்களுக்கும் வழிப்பறிகளுக்கும் வலிவி போகுதலுக்கும் வியாதிகளுக்கும் விபத்துகளுக்கும் விபரீதங்களுக்கும் விரோதங்களுக்கும் விக்கினங்களுக்கும் விலகிச் செல்லுதலுக்கும் விழுந்து போகுதலுக்கும் விஷப்பூச்சிகளுக்கும் விஷமிகளுக்கும் வீண் செலவுகளுக்கும் வீண் சிந்தனைகளுக்கும் வீண் வார்த்தைகளுக்கும் விக்கிரகாராதனைகளுக்கும் வைராக்கியங்களுக்கும் வேதனைகளுக்கும் வாதைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி மது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாசிக்கப்பட்ட உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வாக்கு தத்தங்கள், ஏசாயா 60வது அதிகாரம் 1 முதல் 22 வரை உள்ள ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள் வரும் நாட்களில் எங்கள் குடும்பங்களில், குறிப்பாக இன்றைக்கு நீர் தனிப்பட்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறும்படி எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம், குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நல்ல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட உதவி செய்யும். தூர இடங்கள்ல இருந்து ஆண்டவரே, நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற எங்கள் குடும்பங்களுக்காக நன்றி. நல்ல சாட்சிகளை தொடர்ந்து நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இப்போதும் தம்முடைய பிள்ளைகள் தாவரிக்கும் இடங்களுக்கு போகும்போது தேவ பாதுகாப்பின் பராமரிப்பும் ஆளுகையும் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து உழைத்து பிரயாசப்பட்டு பயன்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளையும், பொருளாதாரத்தினாலே தாங்கின தேவ பிள்ளைகள், உதாரத்துவமான காணிக்கைகளினாலே தாங்கின தேவ பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவர். அப்படி பிள்ளைகளை 100 பலன் கொடுத்த ஆசீர்வதி. கடந்த நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வெற்றிக்காக ஸ்தோத்திரம். லெவல் 2 மெகா பைபிள் குவிஸ்ல எங்கள் சபை எங்கள் மண்டலத்திலேயே செகண்ட் லெவல்லையும் ஆண்டவரே முதன்மையாக தேர்ச்சி பெற்றிருக்கிறதே, நன்றியோடு போய் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வார்த்தையின்படி
சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், ஆண்டவரே ஜெப நேரங்கள், ஊழியங்கள், இவையெல்லாம் இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் தர எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படட்டும். எங்களுக்கு வந்து ஊழியத்தில் உதவி செய்கிற ஊழியர்கள், தேவ மனுஷர்கள், தேவ பிள்ளைகள், கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக பாஸ்டர் SSK சாமுவேல் அவர்களுக்காக, குடும்பத்தினருக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த வருஷத்திலே கர்த்தர் எங்கள் சபையிலே கொடுத்திருக்கிற ஊழியங்கள், கூட்டங்கள், ஆராதனைகள், ஜெப நேரங்கள் எல்லாம் உடைய அன்பின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தும். கணம், துதி, மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு மேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள்.